வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 5வது அத்தியாயம். ஆரியன் ஜெகநாத் என்ற பெயரின் கொடூரமும் அவன் வீசிய சதிவலையின் வீரியமும் அக்ஷராவின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்த்திருந்தது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட ஃபைனல் கண்டிஷன் என்று ஆரியன் தன் நச்சு புன்னகையோடு சொன்ன அந்த வார்த்தைகள் அக்ஷராவின் காதுகளுக்குள் ஏதோ ஒரு பெரும் பீரங்கி வெடித்ததை போல எதிரொலித்தன. அவளது இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது போன்ற ஒரு மரண அமைதி அவளுக்குள் குடியேறியது. அவளது ஒட்டுமொத்த நரம்புகளும் சற்றென்று செயலிழந்தது போல அவளது உடல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தது. காதுகளில் ஏதோ ஒரு ரீங்கார சத்தம் மட்டுமே கேட்டது. கண்கள் அகல விரிந்து தன் முன்னால் ஒரு சாத்தானை போல நின்று கொண்டிருக்கும் ஆரியனை விரித்து பார்த்தாள். அவளது நெஞ்சுக்குள் ஒரு மாபெரும் எரிமலை வெடித்து சிதறியது. கோபமும் அவமானமும் மாற்ற முடியாத இந்த சூழ்நிலையை நினைத்த ஆற்றாமையும் அவளது தொண்டையை அடைத்தன. அவனது திமிர் பிடித்த வியர்வை வழியும் அந்த முகத்தை பார்த்தபோது தன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தால் இப்பொழுதே அவனது நெற்றியில் சுட்டு அவனது கர்வத்தை மண்ணோடு மண்ணாக்கி விடலாம் என்ற வெறி அவளுக்குள் எட்டி பார்த்தது. அவளது ஒட்டுமொத்த பெண்மையும் கிருஷ்ணா பரம்பரையின் கௌரவமும் அந்த நிபந்தனையை எதிர்த்து போராடியது. இவனுடைய காலடியில் போய் நிற்பதா, இவன் கட்டும் தாலியை தன் கழுத்தில் ஏந்துவதா நினைக்கும் போதே அவளது ரத்தம் கொதித்தது. உடல் ஆத்திரத்தில் நடுங்கியது. ஆனால் அடுத்த நொடியே யதார்த்தம் என்ற சம்மட்டி அவளது கர்வத்தை அடித்து நொறுக்கியது. காலை 11 மணி. இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன. தாத்தாவின் புகைப்படம் அவளது நினைவுக்குள் வந்து போனது. தன் உயிரினும் மேலான 40 வருட உழைப்பான AK இன்டர்நேஷனல் கம்பெனி ஏலத்திற்கு வருவதை அவளால் எப்படி தாங்க முடியும்? கார்ப்பரேட் கழுகுகள் அதை பிய்த்து தின்பதை அவளால் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? தன் ஒருத்தியின் சுயமரியாதைக்காக தாத்தாவின் சாம்ராஜ்யத்தையே அங்கே வேலை செய்யும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பலி கொடுத்து விட முடியுமா? தோல்வியை ஒப்புக்கொள்வது மரணத்தை விட கொடியதுதான். ஆனால் தன் சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க அவள் இந்த நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று அவளது பிசினஸ் மூளை கணக்கு போட்டது. அவளது கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. மாறாக அவளது விழிகள் இரத்த சிவப்பாக மாறி அவனது அழிவிற்கான சபதத்தை அவளுக்குள் எழுதி கொண்டிருந்தன. அழுகையோ பதற்றமோ தன் பலவீனம் என்பதை அவள் நன்றாக அறிவாள். ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு தன் கலைந்த கூந்தலை முகத்திலிருந்து ஒதுக்கி தன் ஈகோவை தற்காலிகமாக ஓரங்கட்டிவிட்டு ஆரியனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு தீர்க்கமான கார்ப்பரேட் புன்னகை குடியேறியது. கல்யாணமா? ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுற ஆரியன். ஆனா நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. AK கிருஷ்ணமூர்த்தியோட பேத்தி எதையும் இழக்க தயாராவாளே தவிர யாருக்கும் அடிமையாக மாட்டா. அக்ஷராவின் குரல் அந்த பிரம்மாண்ட ஹாலில் சவுக்கடி போல விழுந்தது. அவளது குரலில் இப்போது சீற்றத்தை விட ஒரு வியாபாரிக்கே உரிய நிதானமும் பிடிவாதமும் கலந்திருந்தது. அடிமையா? யார் உன்னை அடிமையாக்க போறா அக்ஷரா? நான் உன்னோட சுயமரியாதை விலைக்கு கேட்கல. ஆனா உன்னோட தற்போதைய யதார்த்த நிலைமைய உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்றான் ஆரியன். அவனது குரல் மிகவும் தாழ்ந்த அதே சமயம் ஆபத்தான துணியில் இருந்தது. ஆரியன் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஐபேடை எடுத்து அந்த பளிங்கு மேஜை மீது சத்தமாக வைத்தாள். இப்போதைக்கு தன் தாத்தாவின் சாம்ராஜ்யத்தை பிழைக்க வைக்க அவளுக்கு ஆரியனின் பணம் தேவை. ஆனால் அதற்கு அவள் கொடுக்க போகும் விலை என்ன என்பதை அவள்தான் தீர்மானிப்பாள். நீ கேட்டதுக்கு நான் ஓகே சொல்றேன். ஆனா இது கல்யாணம் இல்ல, ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் என்றாள் அக்ஷரா தன் குரலில் கராரான நிதானத்தை கூட்டி. ஆரியன் தன் புருவங்களை உயர்த்தி கைகளை கட்டி கொண்டு அவளையே சுவாரஸ்யமாக பார்த்தான். பிசினஸ் அக்ரிமெண்டா? சுவாரஸ்யமா இருக்கே. என்ன நிபந்தனை மிஸ் அக்ஷரா? 3 நிபந்தனைகள். அக்ஷரா அவனை நோக்கி விரல்களை உயர்த்தினாள். 1, இப்பவே அடுத்த 10 நிமிஷத்துல சன்ரைஸ் பேங்கோட ஏல நோட்டீஸ் ரத்தாகணும். AK இன்டர்நேஷனல் கணக்குகள் வழக்கம் போல இயங்கணும். 2, இந்த கல்யாணம் வெறும் வெளியுலகத்துக்கும் கார்ப்பரேட் மீடியாவுக்கும் மட்டும்தான். தாலி கட்டணத்துக்காக என் படுக்கை அறைக்குள்ள நுழையிற தகுதியோ என் தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுற உரிமையோ உனக்கு கிடையாது. 3, அடுத்த 1 வருஷத்துல AK இன்டர்நேஷனல் லாப பாதைக்கு திரும்பி உன்னோட இந்த 200 கோடியை வட்டியும் முதலுமா நான் செட்டில் பண்ணின அடுத்த நிமிஷம் இந்த அக்ரிமெண்ட் முடிவுக்கு வரும். நாம பரஸ்பரம் டிவோர்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? வீழ்ந்த நிலையிலும் அக்ஷரா வீம்போடு போட்ட இந்த நிபந்தனைகள் ஆரியனுக்குள் ஒரு ஆச்சரியத்தையும் அதே நேரம் அவளை அடக்க வேண்டும் என்ற வெறியையும் அதிகமாக்கியது. உன்னோட தாத்தாவோட சாம்ராஜ்யம் இப்போ ஒரு வெடிமருந்து கிடங்கு மேல உட்கார்ந்துருக்கு. அதை மீட்க உனக்கு இப்போ உடனே 200 கோடி ரூபாய் தேவை. அது மட்டும் இல்லாம இன்னும் சில மணி நேரங்கள்ல உன்னோட மொத்த சொத்துக்களையும் முடக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சன்ரைஸ் வங்கியோட நோட்டீஸை கேன்சல் பண்ணவும் உனக்கு என்னோட உதவி வேணும்.
அந்த வங்கியோட சேர்மன் என்னோட பிசினஸ் பார்ட்னர் சூர்யாவோட சொந்த மாமா. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணா அந்த நோட்டீஸ் கேன்சல் ஆகும். நான் நினைச்சா உன்னை தெருவுக்கு கொண்டு வரவும் முடியும். அக்ஷரா தன் கைகளை இறுக மூடிக்கண்டாள். அவளது முகம் சிவந்தது. ஆரியன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பதை அவளது புத்தி ஒப்புக்கொண்டது. ஆரியன் மேஜையின் மீது சாய்ந்து அமர்ந்து கொண்டு தொடர்ந்தான். இந்த ஆட்டத்துல கார்டுகளை வீசுறது நான் தான். கண்டிஷன்ஸ் போடுற தகுதியும் அதிகாரமும் இப்போ எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னோட நிபந்தனைகள் இதோ. முதல் நிபந்தனை, இந்த கல்யாணம் வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடும் பிசினஸ் டீல் கிடையாது. இது முறையான சமுதாயத்துக்கு முன்னாடி நடக்க போற கல்யாணம். ஏ.கே. கிருஷ்ணமூர்த்தியின் பேத்தி ஆரியனின் மனைவி என்கிற அங்கீகாரம் உலகிற்கு தெரிய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, நான் முதலீடு செய்ய போகும் 200 கோடி ரூபாயும் உன்னோட கம்பெனியை மீட்க பயன்படும். ஆனா இனிமே உன்னோட கம்பெனி ஒவ்வொரு பினான்சியல் முடிவையும் நான் தான் எடுப்பேன். உனக்கு அங்கே அதிகாரம் கிடையாது. மூன்றாவது நிபந்தனை, நாளைக்கு காலையில நான் வங்கியோட டீலை கேன்சல் பண்ணணும்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கல்யாண அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும். ஆரியன் பேசி முடித்துவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேனாவை எடுத்து மேஜை மீது வைத்தான். இப்போ சொல்லு அக்ஷரா, நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு உன்னால ஓகே சொல்ல முடியுமா? இல்ல உன் தாத்தாவின் சாம்ராஜ்யம் உன் கண்ணு முன்னாடியே சரிவதை பார்க்க போறியா? அக்ஷராவின் நெஞ்சு வேகமாக ஏறி இறங்கியது. அவளது வாழ்க்கையிலேயே இவ்வளவு பலவீனமாக அவள் தன்னை உணர்ந்ததே இல்லை. தன் தாத்தாவின் உழைப்பு, கௌரவம் அனைத்தும் இந்த 200 கோடியிலும் ஆரியனின் ஒரு கையெழுத்திலும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் தன் பார்வையை ஆரியன் மீது திருப்பினாள். அவளது கண்களில் இன்னும் அந்த நெருப்பு அணையவில்லை. மெதுவாக நடந்து வந்து மேஜை மீது இருந்த பேனாவை எடுத்தாள். ஆரியனின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை விரிந்தது. ஆனால் அக்ஷரா பேனாவை எடுத்த வேகத்தில் அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினாள். நீ நினைச்சது நடந்துடுச்சு ஆரியன். உன்னோட 200 கோடி ரூபாய்க்காகவும் அந்த பேங்க் டீலை கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காகவும் உன்னோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நான் ஓகே சொல்றேன். ஆரியன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆரியன். அக்ஷராவின் குரல் இடியென முழங்கியது. இந்த அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போடுறது என்னோட தோல்வி கிடையாது. என்னோட தாத்தாவோட சாம்ராஜ்யத்தை காப்பாத்த நான் எடுக்கிற ஒரு வியூகம். உன்னோட கண்டிஷன்ஸ்க்கு நான் இன்னைக்கு தலைவணங்கலாம். ஆனா நாளைக்கு இதே கம்பெனியை நான் மீட்டெடுத்து உன்னோட 200 கோடியை வட்டியும் முதலமும் உன்கிட்ட திருப்பி தருவேன். அன்னைக்கு உன்னோட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சுக்கு நூறா உடையும். அன்னைக்கு உன்னோட இந்த அகங்காரத்தை நான் அடக்குவேன். ஆரியனின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. அவன் அவளை நெருங்கி அவளது கண்களை நேராக பார்த்து கூறினான். வியூகமா? சவாலா? ரொம்ப நல்லா பேசுற அக்ஷரா. ஆனா ஒண்ணு மறந்துடாத, இந்த ஆரியன் கிட்ட தோத்து போனவங்க யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. உன் சாம்ராஜ்யத்தை நீ மீட்டெடுக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என் நிபந்தனைகளுக்குள்ள அடங்கி வாழ கத்துக்கோ. சந்தோஷ், லீகல் அட்வைசரை இப்பவே வர சொல்லு. இன்னும் 4 மணி நேரத்துல மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேப்பர்ஸ் ரெடியாகணும். ஹாலின் ஒரு ஓரத்தில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த அசிஸ்டன்ட் சந்தோஷிற்கு கை கால்கள் நடுங்க தொடங்கின. ஆரியன் பழிவாங்கும் வெறியில் ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. அக்ஷரா கிருஷ்ணாவை தன் வீட்டுக்குள் கொண்டு வந்தால் அது ஆரியனின் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும் என்று அவனது உள்மனம் எச்சரித்தது. ஆரியனை தடுத்து நிறுத்தும் தைரியம் சந்தோஷிற்கு இல்லை. அவனுக்கு தெரிந்த ஒரே வழி ஆரியனின் உயிர் நண்பனான ஆகாஷ் மட்டும்தான். ஆரியன் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். ஆனால் ஆகாஷின் வார்த்தைகளுக்கு அவனிடம் எப்போதும் ஒரு தனி மரியாதை உண்டு. சந்தோஷ் மெதுவாக ஹாலை விட்டு வெளியேறி பங்களாவின் கார்டன் பகுதிக்கு வந்து அவசரமாக ஆகாஷிற்கு போன் செய்தான். மறுமுனையில் அதிகாலை தூக்கத்திலிருந்து லேசாக கண்விழித்த ஆகாஷ் போனை எடுத்தான். சொல்லு சந்தோஷ், இந்த நேரத்துல என்ன விஷயம்? சார், பெரிய காரியம் ஆயிடுச்சு சார். ஆரியன் சார் ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காரு. ஏகே இன்டர்நேஷனல் அக்ஷரா மேடம் இப்போ நம்ம பங்களாவுக்கு வந்திருக்காங்க. அக்ஷராவா? அவங்க என்ன பண்றா? ஆகாஷ் தூக்கம் கலைந்து சற்றென்று படுக்கையில் அமர்ந்தான். சார், கம்பெனியை காப்பாத்த அக்ஷரா மேடம் ஆரியன் சார் காலில் விழுவாங்கன்னு பார்த்தா இங்க 2 பேருக்கு நடுவில் பெரிய ஈகோ யுத்தமே நடக்குது சார். ஆரியன் சார் அக்ஷரா மேடத்தை பழிவாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் போட்டாரு. அதுக்கு அக்ஷரா மேடமும் ஓகே சொல்லிட்டாங்க சார். இப்போ லீகல் அக்ரிமெண்ட் ரெடி ஆகுது. ப்ளீஸ் சார், நீங்க உடனே வந்தா மட்டும்தான் ஆரியன் சாரை தடுக்க முடியும் என்று சந்தோஷ் பதற்றமாக கொட்டினான். வாட்? ஆரியனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அக்ஷராவை கல்யாணம் பண்றானா? நான் இப்பவே வரேன் என்று போனை துண்டித்த ஆகாஷ் அடுத்த 5வது நிமிடம் தன் காரை எடுத்துக்கொண்டு அடையாரை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்தான். இந்த காகிதம் உன்னோட அதிகாரத்தை காட்டலாம் ஆரியன். ஆனா உன்னால என்னைக்கோட அடிமையாக்க முடியாது. என் தாத்தாவோட உழைப்புக்காக மட்டும்தான் இந்த அசிங்கத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இதோ நீ ஆசைப்பட்டபடியே இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். ஆனா இது உன்னோட அழிவுக்கான ஆரம்பம். வார்த்தைகளை சவுக்காக வீசிவிட்டு அக்ரிமெண்ட் பேப்பரில் மிக ஆக்ரோஷமாக தன் கையெழுத்தை போட்டாள் அக்ஷரா. பேனாவை மேஜை மீது வீசிவிட்டு, டீல் முடிஞ்சது ஆரியன்.
காலையில பேங்க் நோட்டீஸ் கேன்சல் ஆயிருக்கணும் என்று கூறிவிட்டு தன் கம்பீரம் சற்றும் குறையாமல் ஒரு சிங்கப்பெண்ணை போல அந்த ஹாலை விட்டு வெளியேறினாள். அக்ஷரா தன் கர்வத்தை விடாமல் ஆரியனை ஒரு முறை கூர்மையாக பார்த்துவிட்டு, நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்ப்போம் மிஸ்டர் ஆரியன் ஜெகநாத் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று பிரதான கதவை நோக்கி நடந்தாள். அவள் கதவை திறந்து வெளியேற முயன்ற அதே நொடி வெளியே ஒரு கார் டயர் அலறும் சத்தத்துடன் வந்து நின்றது. காரிலிருந்து ஆகாஷ் வேக வேகமாக இறங்கி உள்ளே நுழைந்தான். எதிரே கலைந்த தலைமுடியுடனும் சிவந்த கண்களுடனும் ஆனால் குறையாத கம்பீரத்துடனும் நின்றிருந்த அக்ஷராவை பார்த்ததும் ஆகாஷ் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தான். அக்ஷரா அவனை கடந்து தன் காரை நோக்கி சென்றாள். ஆரியன் மேஜை மீது இருந்த கையெழுத்தை பார்த்தான். அவள் தோற்றுவிட்டாள். அவனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஆனாலும் அவளது அந்த பேச்சு அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமாக போகிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஹாலுக்குள் புயலாக நுழைந்த ஆகாஷ் அங்கே சோஃபாவில் மிக அலட்சியமாக அமர்ந்து காபி கொடுத்து கொண்டிருந்த ஆரியனை பார்த்து கத்தினான். ஆரியன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சந்தோஷ் சொன்னது உண்மையா? நீ அக்ஷராவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆரியன் தன் காஃபி கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு லேசாக சிரித்தான். வா ஆகாஷ், இந்த காலையில உன்னை இங்க எதிர்பார்க்கல. ஆமா, சந்தோஷ் சொன்னது உண்மைதான். அக்ஷரா கிருஷ்ணா நாளையில இருந்து இந்த ஆரியன் ஜெகநாத்தோட மனைவி. விளையாடாத ஆரியன். ஆகாஷ் அவன் முன்னால் வந்து நின்றான். பிசினஸ் பகைக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடுறதா? அதுவும் அக்ஷரா, அவ சாதாரண பொண்ணே இல்ல. அவளோட கௌரவத்துக்காக எதையும் செய்யற குணம் கொண்டவ. அவளை பழிவாங்க நீ உன்னோட வாழ்க்கையை சேர்த்து பணைய வைக்கிற ஆரியன். இது காதலோ கல்யாணமோ இல்ல, இது ஒரு ஆபத்தான வெடிமருந்து. அது உங்க 2 பேரையும் சேர்த்து அழிச்சிரும். அழியட்டும் ஆகாஷ். ஆரியனின் கண்கள் குரோதத்தால் சிவந்தன. என்னை எதிர்த்த அத்தனை பேரையும் என் காலுக்கு கீழே மண்டிடணும். அவளோட அந்த திமிரை என் வீட்டுக்குள்ள வச்சே அணுவா சிதைப்பேன். இது என்னோட முடிவு. இதுல யாரும் தலையிட முடியாது என்று கராராக கூறிவிட்டு ஆரியன் விறுவிறுவென்று மாடிக்கு சென்றான். ஆகாஷ் செய்வதறியாது திகைத்து நின்று பின் விரக்தியுடன் பங்களாவை விட்டு வெளியேறினான். ஆகாஷ் சென்ற பிறகு ஹாலில் ஒரு நிசப்தம் சூழ்ந்தது. ஆரியன் மாடியில் இருந்து குளித்துவிட்டு உடைமாற்றிவிட்டு மீண்டும் கீழே வந்தான். அவனது முகம் இன்னும் அந்த வெற்றி களிப்பிலேயே இருந்தது. அப்போது அசிஸ்டன்ட் சந்தோஷ் கையில் ஒரு பழைய ஃபைலோடு அவசர அவசரமாக ஆரியனை நோக்கி ஓடி வந்தான். அவனது முகம் பேய் அறைந்தது போல வெளுத்து போயிருந்தது. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சார், சார். சந்தோஷ் மூச்சரைக்க கூப்பிட்டான். என்ன சந்தோஷ், அக்ஷரா சொன்ன மாதிரி பேங்க் நோட்டீஸ் கேன்சல் ஆயிடுச்சா? ஆரியன் அலட்சியமாக கேட்டான். அது எல்லாம் ஆயிடுச்சு சார். ஆனா அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் சார். நீங்க ஏகே இன்டர்நேஷனல் லாக் பண்ண சொன்னீங்கன்னு அவங்களோட பழைய லீகல் மற்றும் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தற்செயலா ஒரு முக்கியமான ஃபைல் என் கைக்கு கிடைச்சது சார். விஷயத்துக்கு வா சந்தோஷ், என்ன அது? ஆரியன் எரிச்சலுடன் கேட்டான். சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரித்விகா மேடம்க்கு அமெரிக்காவில் வச்சு அந்த பெரிய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா சார்? அப்போ பாப்பாவுக்கு பொருத்தமான இதயம் கிடைக்காம பணமும் பத்தாம நம்ம தவிச்சப்போ யாரோ ஒரு அனாமலஸ் டோனர் தான் பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் கட்டி தன் அதிகாரத்தை வச்சு அந்த மருத்துவமனையில ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ரித்விகா மேடமோட உயிரை காப்பாத்தினாங்க. ஆமா, அதுக்கு இப்போ என்ன? அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு இன்னமும் என் தங்க அவங்கள தேடிட்டு இருக்காளே, ஆரியன் கூறினான். சார், இப்போ அந்த லீகல் ஃபைல்ஸை செக் பண்ணப்போதான் அந்த அனாமலஸ் டோனர் யாருன்னு தெரிஞ்சது சார். நம்ம ரித்விகா மேடம்க்கு உயிர் பிச்சை கொடுத்து அவங்க குடும்பத்தோட விளக்கை ஏத்தி வச்ச அந்த தேவதை, அந்த அனாமஸ் டோனார் வேற யாரும் இல்ல சார், இதே அக்ஷரா கிருஷ்ணா தான் சார் என்று சந்தோஷ் அதிர்ச்சியோடு கத்தினான். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி ஆரியன் அப்படியே இடி விழுந்தது போல ஸ்தம்பித்து நின்றான். அவனது கையில் இருந்த காஃபி கப் கை தவறி கீழே விழுந்து பளிங்கு தரையில் பட்டு சிதறி 100 துண்டுகளாக உடைந்தது. வாட்? என்ன சென்ற சந்தோஷ்? அக்ஷராவா? ஆரியனின் குரல் அடியோடு ஒடுங்கி போனது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. தான் பழிவாங்க நினைத்த, தான் நசுக்க நினைத்த, தன் காலடியில் மிதிக்க நினைத்த ஒரு பெண்ணின் பிச்சையில்தான் தன் செல்ல தங்கை ரித்விகாவின் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை அவனது நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. ஆரியன் ஜெகநாத்தின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யமும் அவனது அசுரத்தனமான ஈகோவும் அந்த ஒரே ஒரு நொடியில் தரைமட்டமாக உடைந்து நொறுங்கியது. தொடரும். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.